Hi, hello friends. Welcome back to பிஞ்சு கரங்கள். இன்னைக்கு நம்ம 6th standard term 3ல இருக்கக்கூடிய poem Indian Seasons. இதுதான் எப்படி ஒரு ஈஸி டியூன்ல பாடலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய யோகா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் தான் இந்த சாங்கை எப்படி ஒரு டியூனோட பாடுறது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதுல இருந்து கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். ஓகே, வாங்க இப்ப இந்த போயமை எப்படி டியூனோட பாடுறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப், அதோட இந்த கொஸ்டின் ஆன்சர் போர்ஷனை சேர்த்தே பார்க்கலாம். ஓகே, தென் ஸ்டார்ட் வித் வார்ம் அப். இதுல பாத்தீங்கன்னா சில வேர்ட் பசில் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் ரிலேட்டட் டு த சீசன்ஸ். என்னென்ன வேர்ட்ஸ் அதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னோ, ஸ்கை, மான்சூன், சன்னி, ட்ரை, லீவ்ஸ், ரெயின், தண்டர், சன் அண்ட் விண்ட். ஸோ check it out. Then what day is it? We feel thirsty on a hot day. We use an umbrella on a rainy day. We sail paper boats on a beginning day of the harvest season. We fly kites on a windy day. Yes. Okay, let's sing a song. Indian Seasons. So let's start. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Then season change to muddy roads, monsoons and mangoes, leaf frogs and toads. Then season change to muddy roads, monsoons and mangoes, leaf frogs and toads. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Spring is pretty but short and sweet. Spring is pretty but short and sweet. When you can smell the grass from your garden seat. When you can smell the grass from your garden seat. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Autumn is English in red, yellow and brown. Autumn is English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fall down. Autumn is Indian whenever leaves fall down. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. இந்த ஒரு அழகான ஒரு போயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷா டைரின் அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் சீசன்ஸ் இங்க கவர் ஆகுது. சம்மர் நமக்கு தெரியும், வெயில் காலம். அடுத்தது மான்சூன், மழைக்காலம். ஸ்ப்ரிங், வசந்த காலம். ஆட்டம், இலையுதிர் காலம். இந்த 4 பருவ காலங்களை பத்தி தான் இந்த அழகான ஒரு போயம். எப்படிலாம் இருக்கு. சம்மர் அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு டஸ்டி ஃபீட் தான், புழுதி காடா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் சேஞ்ச் ஆகுது. மான்சூன் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தவளைகள், தேரைகள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால அதிகமா பார்க்க முடியும். அதுவே ஸ்ப்ரிங் அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு நாட்களா இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன் தான், வசந்த காலத்தை தான் நம்ம சொல்லலாம். அது ரொம்பவே ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடிய ஒன்று. வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ், அந்த புல்லோடைய வாசம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ரொம்பவே அனுபவிச்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஃப்ரம் யுவர் கார்டன் சீட், நம்ம வந்துட்டு தோட்டத்துல உட்காந்து நம்ம அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா இந்த வசந்த காலத்தை சொல்லலாம். அடுத்தது இலையுதிர் காலம். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ், அதாவது ஆங்கிலேய நாடுகள்ல எந்த மாதிரியான ஆட்டம் இலையுதிர் காலம் இருக்கும், அதுவே இந்தியால என்ன மாதிரி இருக்கும். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டயத்துல அந்த இலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக
ப்ரௌன் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி சீனரிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான காலமா இருக்கும் அந்த இலையுதிர் காலம். அதுவே இந்தியா அப்படின்னு பார்த்தா whenever leaves fall down இலைகள் உதிரக்கூடிய ஒரு காலமாக பொதுவாக இருக்கும். அப்படின்றது தான் இந்த ஒரு அழகான போயம் மூலமா நம்ம பார்க்குறோம். ஓகே, கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ரீட் த போயம் அலவுட் இன் பேர்ஸ். இப்போ நான் பாடி காமிச்ச இந்த டியூனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டியூனாக இருந்தாலும் யூ கேன் ட்ரை தட். தென் பி, which season am I? Read the poem, understand and solve the riddle. I make the feet dusty. Summer season. Frogs and toads will visit when I'm there. Rainy season. Yes. I am pretty short and sweet. It's a spring season. I make your garden smell sweet. Yes, it's also a spring season. Leaves will wither because of me. Okay, autumn season. Okay, then glossaries. Blaze means bright flame on fire. வெயில் தக தக தகன்னு இருக்கக்கூடிய ஒரு வெயில தான் சொல்லுவோம். Then leap, to jump high. Dusty means covered with tiny bits of sand. மணல் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு புழுதி அப்படின்னு சொல்லலாம். Then toad means a small brown animal similar to a frog. தேரை. Okay, then read and understand. Read the lines and answer the questions below. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. இதுக்கு questions. Does the poet welcome the summer? How do you know? The answer is the poet does not welcome the summer because it comes with flame or fire. Okay, அந்த டயத்துக்கு வந்து நம்ம சம்மரை வெல்கம் பண்ண மாட்டோம் இல்லையா? Okay, then which lines tells you that there is no rain in summer? Answer is the line sunny smiles and dusty feet tells us that there is no rain in summer. Answers வரும்போது நீங்க just வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு you can copy that. அடுத்தது number 2. Spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. A. How does the poet describe the spring season? Answer is the poet describes the spring seasons as short and sweet. B. Which line tells you that the garden is fresh? Answer is when you can smell the grass tells us that the garden is fresh. C. Who does you refer to? Answer is you refer to the viewer. Then number 3. Autumn is English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fell down. A. How is autumn in India? In India, no one can distinguish the autumn season. எப்படி வேணா இருக்கலாம். B. Compare the English autumn with the Indian autumn. It is Indian autumn whenever the leaves fall down. In English, autumn leaves become red, yellow and brown before they fall down. அது வந்துட்டு அந்த இலைகள் விழுவறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான கலர் சேஞ்சஸ்லாம் அங்கே நடக்கும். பட் இந்தியன் சீசன்ல பார்த்தீங்கன்னா leaves fall down. Then stanzas. Pick out the rhyming words from the poem and write them in the table. Stanza 1 is comes, smiles. Stanza 2, toads, roads. In stanza 3, sweet and seat. Okay, then find examples of alliteration and write them in the blanks. Number 1. In a blaze of heat with sunny smiles. Answer is sunny smiles. Number 2. To muddy roads, monsoons and mangoes. Answer is muddy, monsoons, mangoes. Number 3. Spring is pretty but short and sweet. Answer is spring, short and sweet. Okay, then work in pairs, find answers for the questions and share in the class. Number 1.
Name the season mentioned in the poem. Answer is, the seasons mentioned in the poem are summer, rainy, spring, and autumn. Number 2. What does the summer bring? Answer is, the summer brings heat and dust. Number 3. Which word refers to rain? Answer is, the word monsoon refers to rain. Number 4. Why does the poet say the spring is pretty? Answer is, the spring is pretty because we find trees with green leaves and sweet smelling grass all over. ரொம்பவே ஸ்மெல்லியா இருக்கக்கூடிய ஒரு சீசன். The last one is 5. When is it autumn in India? Why does the poet say this? Is there an autumn season in India? Okay, the answer is, when the leaves fall down, it is autumn in India. The poet says this because in India, leaves rarely change colors. Only when the trees shed their leaves, we know that it is autumn in India. Yes, there is an autumn season in India during the months of September, October, and November. Then, how does the poet describe the Indian seasons? Write in your own words in about 50 words. Okay, own words அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அன் ஐடியா, இதில் நீங்கள் ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணி எழுதினாலும் இட்ஸ் அ பெட்டர் வே. In India, the summer is very hot. The sun shines brightly from the morning to the evening. The road is full of dust. In the rainy season, we find muddy roads. We see frogs jumps up and food. Spring is very beautiful, but it is short and sweet. During the autumn season, the leaves turn red, yellow, and brown. But whenever leaves fall down, it is Indian autumn. Okay. நம்ம ஃபுல்ஃபில்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஒரு பேக்கேஜிங்கான இந்த வீடியோவை. ஸோ சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பார்த்தினா உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. பாய்.